Hi, hello, this is TAPCA 360. நாம இன்னைக்கு ஜூலை 16 ஓட கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். ஓகே, ஸோ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் போகலாமா? இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஸ்னேக் டே. ஓகேவா? ஸோ இம்பார்ட்டன்ட் டேஸில் வேர்ல்டு ஸ்னேக் டே பார்க்குறோம். ஸோ வேர்ல்டு ஸ்னேக் டே எப்போ அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜூலை 16. ஓகேவா? ஸோ இதை எதுக்காக இங்கே முக்கியமாக பார்க்குறோமா, இதுவும் வந்து ஒரு கிரியேச்சர் எக்கோசிஸ்டமில் ஸ்னேக்ஸும் இல்லைன்னா ரொம்பவும் வந்துட்டு ப்ராப்ளமேட்டிக். ஏன்னா ராடன்ஸை வந்து ஸ்னேக் அந்த எலிக்கல் அதெல்லாம் வந்து ஸ்னேக்ஸ் இது பண்ணாதான் அது அடுத்த கட்டமான இந்த எக்கோசிஸ்டம் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கும். அதனால் ஒரு கிரியேச்சருமே இந்த இதில் வந்து முக்கியமானதான், இது ரொம்ப விஷமானது, இது வந்து தேவையில்லாதது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. நமக்கு வேணால் தேவையில்லாமல் இருக்கலாம், பட் வந்துட்டு பார்த்திங்கன்னா எக்கோசிஸ்டமுக்கு பேலன்ஸ் பண்ணுறது அது கண்டிப்பாக இருக்குது. ஸோ ஸ்னேக் வந்துட்டு பார்த்திங்கன்னா வெரைட்டி வைஸ் பார்த்திங்கன்னா இட்ஸ் அ நான் வெனோமனஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரியுது. நான் வெனோமஸ்னால் வந்துட்டு விஷம் தன்மை இல்லாதது, இருந்தாலும் அது ஒரு கார்டியனாக நேச்சர் கார்டியனாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அதை ஒரு பாம்பை சாதாரணமாக பார்த்தாலே பாம்புன்னு தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து அது வந்து சைக்கு அப்படியே பார்த்தோன்னே டக்குன்னு பயம் வந்துடும். சரியா? ஸோ பாம்பை கண்டா வந்து படையும் நடுங்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி. ஸோ அதனால் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா அது ஒரு சைலண்ட் நேச்சர்ஸ் கார்டியனாக செயல்பட்டுருக்கு, ப்ரொடெக்டிங் தி நேச்சர் சைலண்ட் கார்டியன்ஸ். ஸோ அதனால் அதை ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள், டோன்ட் ஃபியர் ஆஃப் ஸ்னேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கான ஒரு டேயாக தான் வந்துட்டு இதை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரியா? ஸோ என்ன தான் நம்ம வந்து பாதுகாப்பாக இருந்துக்கணும், அது சும்மா சாதாரணமாக போகிற ஸ்னேக்ஸை விட்டுற வேண்டியதான். ஸோ அதனால் வந்து இதான் வந்து ஸ்னேக் டே. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2026 தீம் ஆஃப் ஏஐ அப்ரிசியேஷன் டே இஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிள் ஏஐ ஃபார் ஏ ஹியூமன் ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர். ஓகேவா? ஸோ ஏஐ அப்ரிசியேஷன் டே 16th ஜூலை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். தீம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிள் ஏஐ ஃபார் ஏ ஹியூமன் ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர். சரியா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ ரிலேட்டடாக தான் வந்துட்டு எல்லா நம்ம மட்டும் கிடையாது, குளோபலி வி ஆர் ஒர்க்கிங் ஃபார் தி ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா? இப்போ வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு குளோபலில் வந்து எல்லா விதமான சம்மிட்ஸ் அண்ட் மீட்டிங்ஸ் எல்லாத்துலேயுமே என்ன பேசுகிறாங்க, ஏஐயில் என்ன டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு வரலாம், ஏஐயில் இன்னும் வந்து எப்படி வந்து செக்யூரிட்டி வைஸ் வந்து சேஃப்டி அண்ட் செக்யூரோட எப்படி யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் நிறையா போயிட்டுருக்கு. சரியா? ஸோ அதனால் வந்து ரெஸ்பான்சிபிள் ஏஐ ஃபார் தி ஹியூமன் ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர் அப்படிங்கிற தீம் எடுத்து ஏஐ அப்ரிசியேஷன் டே இன்னும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஒரு டெவலப்மெண்ட்ஸோட இன்னும் வரணும் அப்படிங்கிறத எம்பசைஸ் வலியுறுத்தி அதோட ரெஸ்பான்சிபிள் அதோட எத்திக்ஸு எல்லாத்தையுமே இது பண்ணி ஏஐ டெக்னாலஜிஸில் இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரைஸ் பண்ணக்கூடிய ஒரு டே தான் ஏஐ அப்ரிசியேஷன் டே. இந்த டேயை வந்து நம்ம கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கலாம். சில விஷயங்களை தான் நான் சொல்லும் போது நோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வேன். சரியா? ஸோ இந்த ஏஐ அப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது இட்ஸ் அ நியூ டேர்ம். இப்போ தான் வந்து ரைசிங் அப்படிங்கிறப்ப நம்ம எப்போதுமே அதை நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏஐ அப்ரிசியேஷன் டேயை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஜூலை 16. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் ரூரல் டிரான்சிட் டே எய்ம்ஸ் டு ப்ரொமோட். சரியா? ரூரல் டிரான்சிட் டே அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்பையும் குக்கிராமம் மும்பையும் உள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு வெளியில் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கே ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அப்படிலாம் இருக்கப்ப அந்த டிரான்சிட் டே மூலிமா என்ன அப்படின்னா இப்போ வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் பிட்வீன் தி ரூரல் அண்ட் தி அர்பன் ஏரியாஸ் அப்படிங்கிறது இப்போ நிறையாவே டெவலப் ஆகிட்டு வருது. ஸோ அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் அப்படிங்கிறது இருந்தால் தான் அங்கேருந்து இங்கே வெளியில் வந்து அவங்க படிக்கவும் முடியும், இங்கேருந்து நம்ம எதாவது ட்ராவல்னாலும் அங்கே பண்ண முடியும். ஸோ இந்த விதமான இந்த டிரான்சிட் அப்படிங்கிறது வந்துட்டு இன்னும் வந்து டெவலப் ஆகணும். இது இருக்கிறதுனால தான் வந்துட்டு நல்ல விதமாக போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டே வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். டு ரெகக்னைஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரிலையபிள் அண்ட் அஃபோர்டபுள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன் தி மெயினாக வந்து அஃபோர்டபுள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன் தி ரூரல் ஏரியா. ஸோ கனெக்டிவிட்டி பிட்வீன் தி ரூரல் அண்டு அர்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய இட்ஸ் ப்ரொமோட்ஸ் தி எஜுகேஷன்ஸ் ஹெல்த் கேரு. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு திடீர்னு நம்மளுக்கு உடம்பு முடியலன்னா வரத்துக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா பஸ் வசதி எல்லாம் இருந்தால் தானே அங்கேருந்து வர முடியும். ஸோ மெர்சல் படத்துலலாம் கூட நம்ம பார்த்துருப்போம். ஸோ ரொம்ப தூரத்துலேருந்து வந்துட்டு வர முடியாமல் ப்ராப்ளம் ஆகும். அப்போ வந்து ஒரு மெடிக்கல் இது வேணும்னாலும் அசிஸ்டன்ட் வேணும்னாலும் நம்மளுக்கு அதனால டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். சரி, அதனால் வந்து அதுக்காக தான் ரூரல் டிரான்சிட் டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்சர்வ் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கேரளா அண்ட் தமிழ்நாடு ஜாயிண்ட்லி டிசைடட் டு ஸ்ட்ரெங்தன் ஆக்ஷன் அகெயின்ஸ்ட். கேரளாவும் தமிழ்நாடும் இப்போ வந்து ரீசண்டாக they are jointly to work for the வந்து பார்த்தீங்கன்னா இந்த crime against வந்து ட்ரக்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து
க்ரைம் அகெயின்ஸ்ட் ட்ரக்ஸ் இல்லை, அந்த ட்ரக்ஸு வந்துட்டு அகெயின்ஸ்டாக ட்ரக்ஸால் நடக்கக்கூடிய அந்த க்ரைம்ஸ், ஓகேவா. ஸோ அதெல்லாம் வந்து தடுக்கணும், சரியா. அகெயின்ஸ்ட் வந்து ட்ரக் க்ரைம்ஸ், ஓகேவா. ஸோ அதுக்காக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும், ஓகேவா. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அண்ட் கேரளா கவர்மெண்ட் வந்து ஜாயிண்ட் டிசைடட் டு ஸ்ட்ரெங்தன் தி ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் ட்ரக் டிராஃபிக்கிங், சரியா. ட்ரக் டிராஃபிக்கிங் அப்படிங்கிறது பெரிய அளவில் போயிட்டுருக்கு. ஸோ அதனால தான் வந்து நம்ம தமிழ்நாட்டில் கூட பார்த்திங்கன்னா வந்துட்டு போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அந்த கோப்பைகள்னு சொல்லிட்டு சீஃப் மினிஸ்டர் வந்தோன்னே இனிஷியேட் பண்ணக்கூடிய அந்த ஸ்கீம்ஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அதில் ஃபஸ்ட் லிஸ்ட்லேயே இருந்துச்சு, சரியா. ஸோ அதுக்காக வந்து 65 ஃபீல்டு யூனிட்ஸ்லாம் அமைச்சு பர்சனல்ஸ்லாம் வந்துட்டு போட்டு அதுக்கான ஒர்க்கை பண்ணணும்னு சொல்லிட்டு தொடங்கினாங்க. ஸோ அதே மாதிரி தான் கேரளாலையும் ஆப்ரேஷன் 2 ஃபான் நார்கோ ட்ரக் அப்படின்னு சொல்லி நார்கோ ஹண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரக்குக்கு அகெயின்ஸ்டாக ட்ரக்கோட டிராஃபிக்கிங் அந்த க்ரைம்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக பார்த்தீங்கன்னா சில ப்ரோக்ராம்ஸ் இனிஷியேட் பண்ணி ஆப்ரேஷன் இனிஷியேட் பண்ணி அதை செயல்படுத்திட்டு இருந்தாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நெய்பரிங் ஸ்டேட்ஸோடையும் சேர்ந்து இதை நம்ம பண்ணும்போது இந்த ட்ரக் டிராஃபிக்கிங் அப்படின்னு சொல்கிற போதைப் பொருள் கடத்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது கம்மியாகும் அப்படிங்கிறத நம்ம எப்படியாச்சும் வந்துட்டு இனிஷியேட் பண்ணி செயல்படுத்தணும் அப்படிங்கிறது கேரளாலேருந்து அங்கே இருக்கக்கூடிய மினிஸ்டர் ரமேஷ் சென்னிதால் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிஎம் ஜோசப் விஜய் அவர்களை மீட் பண்ணியிருக்காரு. ஸோ மீட் பண்ணி இந்த ஆப்ரேஷன் 2 ஃபான் நார்கோ ஹண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதை அவர்கிட்ட சொல்லி இதை சீஃப் செக்ரட்டரியேட்டில் வந்து மீட் பண்ணியிருக்காரு. சொல்லி இதை வந்து நம்மளும் சேர்ந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜாயிண்ட்டாக வந்துட்டு இந்த அகெயின்ஸ்ட் ட்ரக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒர்க்கை செய்யும்போது அதை இன்னும் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நெகோசியேஷன்ஸ் வந்துட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம், ஓகேவா. சரி, நெக்ஸ்ட் which herbicide is proposed to be banned by the union government, சரியா. எந்த herbicides, இப்போ herbicides சொன்னால் பெஸ்டிசைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம், சரியா. ஸோ பூச்சிக்கொல்லி மருந்து, இப்போ பெஸ்டிசைட்ஸு, வீடிசைட்ஸு, அப்புறம் வந்து இந்த ஹெர்பிசைட்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த பூச்சிக்கொல்லி மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஹியூமன்ஸையும் அட்டாக் பண்ணுற மாதிரி கொஞ்சம் குடித்தாலே சில பேர் காது வழியாக ஊற்றுனாலே வந்துட்டு பார்த்திங்கன்னா உடனே வந்து கண்ணெல்லாம் மேலே போய்ட்டு உயிர் போகிற மாதிரி இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இருக்குது. வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஒரு பெஸ்டிசைடு, ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து வகையில் வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு வேணாம், இதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக 1968 இதுக்கான இனிஷியேஷன்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டில் யூஸ்டு இன் இந்தியா, சரியா. 74 கண்ட்ரீஸில் பேன் ஆனது ஸ்டில் யூஸ்டிங் இன் இந்தியா அப்படிலாம் வந்துட்டு போய்கிட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து ஓவராலாக நம்மளும் நிறுத்தணும். ஏன்னா ஒரு தெரிஞ்சோ தெரியாமலோ குடிக்கிறதோ இல்லை தெரிஞ்சே அதை போய் குடிக்கிறதெல்லாம் வந்துட்டு ரொம்பவும் வந்து கிரிட்டிக்கலாக போய் ஒரு டெத்துக்கு வழிவகுக்கிற மாதிரி இருக்கிறது நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வேணாங்கிறதுக்கான அந்த பாராக்வாட் டைக்ளோரைடு அப்படின்னு சொல்லக்கூடியதான் அந்த ஒரு அந்த பூச்சிக்கொல்லி மருந்து அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அதை வந்து அழிக்கணும் அப்படிங்கிறத மெயின் எய்மோட வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பர்ட் கமிட்டி முன்னாடியே வந்து செக்ஷன் 5 ஆஃப் தி இன்செக்டிசைட்ஸ், ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாராக்வாட் டைக்ளோரைடு ஹைலி கிளாக்சைடு டாக்ஸிக் வந்து பூச்சிக்கொல்லி ஹெர்பிசைட்ஸு, இன்செக்டிசைட்ஸு, பெஸ்டிசைட்ஸு, வீடிசைட்ஸு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரே ஒரு ஃபார்மேட்டில் அப்படியே வந்து ஒரு ஹியூமன்ஸ்க்கும் வந்து அகெயின்ஸ்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் செக்ஷன் 5 ஆஃப் தி இன்செக்டிசைட்ஸ் ஆக்ட் 1968 படி பார்த்திங்கன்னா இந்த பாராக்வாட் டைக்ளோரைடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பூச்சிக்கொல்லி மருந்தை வந்துட்டு ஓவராலாக பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியேஷன் எடுத்திருக்காங்க. அதுக்கான ப்ரொபோசல் யூனியன் கவர்மெண்ட் ஹாஸ் ப்ரொபோஸ்ட் எ பேன் ஆன் பாராக்வாட் டைக்ளோரைடு ஹைலி டாக்ஸிக் ஹெர்பிசைட் டு ப்ரொபோஸ் டு பேன் கவர்ஸ். இந்த செக்ஷன் படி முன்னாடி இந்த ஆக்ட் 1968 கொண்டு வந்ததை இப்போ வந்து இந்த ப்ரொபோசல் வச்சு இதை செயல்படுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ மேனுஃபேக்சர், இம்போர்ட், சேல், டிஸ்ட்ரிபியூஷன், யூஸ் ஆஃப் பாராக்வாட் டைக்ளோரைடு. ஸோ the decision aims to protect public health, farmers and the environment from the harmful effects of the chemicals, சரியா. ஸோ இதை வந்து harmful effects of the chemicals வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்கு தான் இதை செயல்படுத்துகிறாங்க. நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த பாராக்வாட் டைக்ளோரைடு அப்படின்னு சொல்லக்கூடியதை மட்டும் நம்ம வந்து மைண்டில் வச்சுப்போம். ஸோ இதை வந்து ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து, இதை தான் ரீசெண்டாக வந்து அக்கார்டிங் டு தி செக்ஷன் 5 ஆஃப் தி இன்செக்டிசைட்ஸ் ஆக்ட் 1968 படி பார்த்திங்கன்னா இதை பேன் பண்ணணும் ஆஸ் அ கெமிக்கலாக. இது வந்து பார்த்திங்கன்னா ஹார்ம்ஃபுல் டு தி என்ன விதமான கிரியேச்சர்ஸ்க்கும் இது ஹார்ம்ஃபுல்லாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யூனியன் கவர்மெண்ட் வந்துட்டு அவங்களுடைய ப்ரொபோசலை வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, சரி, நெக்ஸ்ட்டு
The tenure of the Tamil Nadu Chief Secretary M. Sai Kumar has been extended until. So M. Sai Kumar அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாரால அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட எலெக்ஷன் கமிஷனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த மாதிரி வந்து நம்மளோட சீஃப் செக்ரட்டரி நம்மளுடைய அந்த இந்த நியூ பார்ட்டி சார்பில் வந்து கேட்டுக்கொண்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவரோட டென்யூரை வந்து இன்னும் 6 months வந்து they are going to extend. ஸோ until வந்து 28 February 2027 வரைக்கும் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த எம் சாய்குமார் அவர்கள் தான் வந்து சீஃப் செக்ரட்டரி ஆஃப் தமிழ்நாடாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? சரி, ஸோ அதை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். எம் சாய்குமார் IAS has been extended by 6 months up to 28 February 2027 approved by Committee of the Cabinet, Government of India. Okay, so next. Which company introduced India's first smart LPG cylinder? சரியா, India's first 24/7 LPG ATM launches in Gurugram. இதெல்லாம் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் இந்த பிக்சரில் பார்க்குற மாதிரி. ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா LPG சிலிண்டர் ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் HPCLும் ஸ்விக்கியும் சேர்ந்து ஒரு இனிஷியேஷன் எடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு 10 kg சிலிண்டர்ஸ் LPG நவ்யா சிலிண்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரஸ்ட் ஃப்ரீ சிலிண்டர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து தேவைங்கிறவங்களுக்கு வந்து கொண்டு போய் அவங்க வந்து இந்த 2 பேரும் சேர்ந்து HPCLும் அண்ட் ஆல்சோ வந்து ஸ்விக்கியும் சேர்ந்து இதை இனிஷியேட் பண்ணுறாங்க. இவங்க கொண்டு போய் இப்போ எப்படி ஃபுட் ஆர்டர் பண்ணால் கொண்டு போய் கொடுத்துட்டு போகிறாங்க அந்த மாதிரி கொடுத்துட்டு வராங்க. அந்த மாதிரி வந்து இவங்களுக்கு வந்து அந்த சிலிண்டர்ஸ் கொடுத்துரும். அந்த சிலிண்டர்ஸ் தீர்ந்தோன்னே அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு திரும்ப யூசேஜ். ஸோ அதனால் வந்துட்டு ஈஸியாக இப்போ நம்ம ஒரு புது இடத்துக்கு போகிறோம், சரி, அந்த இடத்துல இப்போ திடீர்னு சிலிண்டர் தேவைப்படுது. ஸோ சிலிண்டர் வந்து அந்த இடத்துல ஏதோ ஒரு யூசேஜ் இருக்குது தேவைப்படுது, நம்ம இன்னும் வந்து நம்மளுக்கான அந்த சிலிண்டர் பாக்ஸை இனிஷியேட் பண்ணல அப்படின்னா வந்துட்டு அந்த இடத்துல அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ LPG நவ்யா 10 kg சிலிண்டர்ஸ் ரஸ்ட் ஃப்ரீ சிலிண்டர்ஸ் ஸ்மார்ட் சிலிண்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இட்ஸ் அ HPCL, தட் இஸ் HP ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் தானே HPCL. HP நவ்யா 10 kg ஸ்மார்ட் சிலிண்டர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்தியாஸ் மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்ஸ் இன் ஜூன் 2026 இன்க்ரீஸ்டு பை. சரியா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சரக்கு ஏற்றுமதி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஈவன் தோ வந்து ப்ராப்ளம் இன் தி ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் வெஸ்ட் ஏஷியாவில் ஒரே வந்துட்டு கான்ட்ரவர்ஷியலாக ப்ராப்ளம் போயிட்டு இருந்தாலும் நம்மளுடைய அந்த எக்ஸ்போர்ட்ஸோடைய அந்த ஏற்றுமதி சரக்கு அப்படிங்கக்கூடியது அதிகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கிறோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 2026 படி அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஃபஸ்ட் அந்த குவார்ட்டர் மந்த் படி பார்த்தீங்கன்னா வந்து 15.5% வந்து எக்ஸ்போர்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ்ட் பை 15.5% சொல்லிட்டு பார்க்குறோம் டு 40.41 பில்லியன். அதாவது 4041 கோடி நம்மளோட இந்திய மதிப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா, லாபம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட் இம்போர்ட்ஸ் இன்க்ரீஸ்டு பை 31% அண்ட் அதோட எவ்வளோ ஆயிருக்கு மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 70.84 பில்லியன். ஓகேவா, நெக்ஸ்ட் ட்ரேட் டெஃபிசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வர்த்தக பற்றாக்குறை அப்படின்னு சொல்லக்கூடியது எவ்வளோ இருக்குன்னா 30.43 பில்லியன், தட் இஸ் 3043 கோடி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா, பெர்ஃபார்மன்ஸ் டியூரிங் தி ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ஏப்ரல் டு ஜூன் 2026 படி பார்த்தீங்கன்னா டோட்டல் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது 129.32 பில்லியனுக்கு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப் டு 15.92% வந்துட்டு இன்க்ரீஸில் தான் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் டோட்டல் இம்போர்ட்ஸ் வந்துட்டு 216.18 பில்லியன் அப் டு 19.89% அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் ட்ரேட் டெஃபிசிட் வந்துட்டு எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா ஓவராலாக 86.86 பில்லியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ என்னன்னா ட்ரேட் ரெக்கார்டட் சிக்னிஃபிகண்ட் க்ரோத் இன் ஜூன் 2026, எக்ஸ்போர்ட்ஸ் இன்க்ரீஸ்டு பை 15.5%. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 40.41 பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அது எக்ஸ்போர்ட்ஸ் வேல்யூ அப்படிங்கிற இருக்கு அதிகமாக தான் ஆயிருக்கு முன்னாடின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டோட்டல் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து $129.32 பில்லியன். ஸோ இது வரைக்கும் வந்து 15.92% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் the defense cooperation agreement was signed between the European Union and யாரோட இப்போ ரீசெண்டாக வந்துட்டு சைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உக்ரைனோட சைன் ஆயிருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்குமான ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நீடிச்சு போய்கிட்டே இருக்குது, அதுக்கான ஒரு முடிவே இல்லை, நீடிச்சு போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த ஒரு ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இருக்கக்கூடிய அந்த ப்ராப்ளம் போயிட்டு இருக்குல்ல, அப்போ வந்து 27 கண்ட்ரிஸ் வந்துட்டு யூரோப்பியன் யூனியனில் இருக்குது. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா உக்ரைன் வந்து
இதில் இருக்க சில கண்ட்ரீஸோட அக்ரிமெண்ட்ஸில் இருக்குது. பட் இப்போ வந்து ஓவராலாக வந்து யூரோப்பியன் யூனியன்ஸில் இருக்கக்கூடிய 27 கண்ட்ரீஸும் தே ஆர் கோயிங் டு சப்போர்ட் வந்துட்டு உக்ரைன் ஃபார் தி டிஃபென்ஸ் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இந்த டிஃபென்ஸ் கார்பரேஷன் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது மெயினாக எதுக்குன்னா, இவங்க 2 பேருக்கும் இடையில ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடுவில் ஃபைட் நடக்கும்போது நிறையா வந்து வான்வெளி தாக்குதல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தாக்குதல்லாம் இருக்குல்ல, ஸோ அதுக்கான அந்த டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இன்னும் தயாரிக்கணும், அதுக்கான அந்த ஹெல்ப் அசிஸ்டன்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்கான இந்த ஒரு கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட்டை வந்து உக்ரைன் வந்து தே சைன்டு பிட்வீன் தி யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய 27 கண்ட்ரீஸும் தே சைன்டு அண்ட் அக்ரி டு work with the Ukraine regarding the defense agreement அப்படிங்கறத நம்ம இங்கே பார்ப்போம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் semiconductor mission phase 2 has an approved outlay of சரியா செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மிஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ செகண்ட் பிளேஸ் வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ண இருக்கோம். ஸோ அதுக்கான அவுட்லே எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1.90 lakh crore அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ செமிகான் இந்தியா 2.0 அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இட்ஸ் அப்ரூவ்டு வித் 1.27 lakh crore. ஓகேவா? ஸோ அதோட அப்ரூவ் ஆகிருக்கு. அண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் காம்போனன்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் ஸ்கீம் 2.0 அப்ரூவ்டு வித் 62,500 crores அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ செமிகண்டக்டர் செமிகான்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ரியலி நம்ம இம்போர்ட்ஸ் பண்ணுறதை விட நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மெயின் எய்மில் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த நம்ம வந்து எல்லாத்தையுமே எக்ஸ்போர்ட் பண்ணோம். விக்ஷித் பாரத் 2047 படி எல்லாத்தையுமே நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு செயல்பாட்டுக்காக தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ தான் வந்து ஒரு வளர்ச்சியான ஒரு டெவலப்டு கண்ட்ரியாக நம்ம வர முடியும். ஓகேவா? ஸோ அது இல்லாமல் இப்போ இந்த செமிகான்ஸில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லாம் நான் போயிட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டேஜ்க்கான அவுட்லே வந்து 1.90 lakh crore கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியா செமிகண்டக்டர்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் செக்டார்ஸை பூஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இது கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரெங்தன் பேக்கேஜிங் டெஸ்டிங் ரிசர்ச் டெவலப்மெண்ட் அது எல்லாத்தையுமே வந்து இன்னும் நல்லா டெவலப் பண்ணோம். நெக்ஸ்ட் அரௌண்ட் 4 lakh crore investment is expected to over the next 6 yearsல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 4 lakh crore வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் ஆல்சோ எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரர்ஸ் வில் ரிசீவ் incentives ranging from 2.25% to 5% based on the productions. So based on the electronic manufacturing productions அவங்களுடைய வந்து incentives-உம் வந்துட்டு will get increase அப்படிங்கிறதும் நம்ம இங்கே நோட் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் பாரத் டெக்ஸ் 2026 was inaugurated by. ஸோ பாரத் டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ஜவுளித்துறை சார்ந்த ஒரு ப்ரோக்ராம். சரியா? ஸோ இந்த ஒரு கான்ஃபரன்ஸை வந்து பார்த்திங்கன்னா யார் இனாக்ரேட் பண்ணி வச்சுருக்காங்கன்னா கிரிராஜ் சிங் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஜவுளித்துறை டெக்ஸ்டைல்ஸோடைய மினிஸ்டர். சரியா? ஸோ அவர் தான் இனாக்ரேட் பண்ணி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம், கிரிராஜ் சிங். ஓகேவா? ஸோ அதில் நம்மளுடைய தமிழ்நாடை சேர்ந்த மினிஸ்டர்ஸ் வந்து விஜய் பாலாஜி அண்ட் ஆல்சோ கீர்த்தனா அவங்க வந்து 2 பேருமே வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் தி டெக்ஸ்டைல்ஸ் கவர்மெண்ட்ஸ் ஆஃப் இந்தியா இன் அசோசியேஷன் வித் தி பாரத் டெக்ஸ் ட்ரேட் ஃபெடரேஷன்ஸ் அனௌன்ஸ்ட் பாரத் டெக்ஸ் 2026 அண்ட் இன்டர்நேஷனல் டெக்ஸ்டைல் எக்ஸிபிஷன் அண்ட் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதில் தமிழ்நாடு சேர்ந்த மினிஸ்டர்ஸ் வந்து பங்கேற்றிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து டெக்ஸ்டைல்ஸ் ஜவுளித்துறை இந்தியாவோட டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸை இன்னும் ப்ரொமோட் பண்ணோம், இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணோம் அண்ட் இன்னோவேஷன்ஸை இன்னும் பூஸ்டப் பண்ணணும் அப்படிங்கிற மெயின் எய்மோட இந்த கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இதுக்காக தான் இது போயிட்டுருக்கு. ஓகே, சரி. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டண்ட்டான கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் இந்த வீடியோ. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸை டெய்லி பேசிஸில் வந்துட்டு நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக வந்து இம்பார்ட்டண்ட்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம கொடுக்குறோம் அண்ட் வந்துட்டு எக்ஸாம் பர்பஸ்க்கு உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடியதான் நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால் டே பை டே நீங்கள் நோட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தான் கடைசியாக உங்களுக்கு வந்து டம்ப் ஆகாது. ஸோ அதனால் வந்துட்டு கடைசியாக வச்சுட்டு கரண்ட் அஃபேர்ஸை பார்த்தா எல்லாத்தையுமே படிக்கிறப்ப ஒன்றுமே ஞாபகம். அப்படியே வந்து டே பை டே சும்மா ஒரு நியூஸ் டிவி சேனலில் பார்க்குற மாதிரி அப்படி டக்குன்னு நீங்கள் அப்படி பார்த்து விட்டுட்டு போனீங்கன்னா ஏதோ ஒரு ஹிண்ட்ஸ் அதை பற்றி ஞாபகம் இருக்கும். நீங்கள் அந்த பார்க்கும்போது ஓ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ அதனால் டே பை டே கரண்ட் அஃபேர்ஸை பாருங்கள், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சும்மா ஒரு ரன்னிங் ரோட்ஸில்
நோட்ஸில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய சேனலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எவ்ரி மந்த் லாஸ்ட்டில் நடக்கக்கூடிய அந்த லைவ் டெஸ்ட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 1 மந்தோடைய ஃபுல் கரண்ட் அஃபேர்ஸுமே அதில் நம்ம கொடுப்போம். அதில் இருக்க அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணுறப்ப நீங்கள் வந்து ஈஸியாக வந்துட்டு 1 மந்த் கரண்ட் அஃபேர்ஸை ரிவைஸ் பண்ணிவிட்டு இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸை ரிவைஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இந்த யூசேஜ்லாம் பண்ணிக்கோங்க. ஸோ டாப் CA 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் வந்து டெய்லி ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.